நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். இப்போதுதான் நீ தசரதனின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் இன்ப ராணி. வாராய், வந்து என் அருகில் அமர்வாய். அதோ அயோத்தி நகரமே ஆனந்த கிளிப்பில் இருக்கிறது. மன்னன் ராமன் முடிசூடுவதைக் காண ஊர் ஓசை செவியில் விழுகிறது. எனக்கு தாமே வழங்கிய 2 வரங்களை செயல்படுத்துங்கள். முன்பு கொடுத்த 2 வரங்கள் ஆணையிட்டு பெற்றுக்கொள்ளேன். நான் இன்று மைந்தன் ராமனின் பெயரால் எப்படிப்பட்ட வரமும் தருகிறேன். போதுமா? எது வேண்டுமோ கேள். மன்னர் பிரான் வாக்களித்த வரங்கள் 2. முதலில் இதுவோ இல்லை இதுவோ? போகட்டும், எதுவோ. இரண்டில் ஒன்றை தொடுங்கள். இது இதையே கேள். முடியுமோ? முதலில் தொட்ட இந்த விரல் சொல்கிறது, அயோத்தியின் ஆட்சி பிரியமுள்ள என் மைந்தன் பரதனுக்கு, ராமனுக்கு அல்ல. பரதனுக்கு? ஆம் மன்னரே, பரதனுக்கு. இந்த விரல் சொல்கிறது, ராமனுக்கு 14 வருடங்கள் வனவாசம் என்று. ராமனுக்கு வனவாசமா? ஆம் அண்ணா, 14 வருடங்கள் ராமன் தவக்கோலம் தாங்கி வனவாசம் இருந்து வாழ வேண்டியது. அவன் எந்த ஒரு நகரத்துக்குள்ளும் வரக்கூடாது. அட, மன்னர் என் பேச்சில் மிரண்டு செதுக்கிய சிலை போல் இருப்பது என்ன? அதிர்ச்சியிலே நீங்கள் மௌனமாகிவிட்டீர்களா? முன்னர் தந்த வரங்களை உங்களிடமே விட்டு வைத்திருந்தேன். உரிமையால் இப்போது அதை கேட்டு பார்த்தேன். தருகின்ற நினைப்பு இல்லை என்றால் அதை மறந்து விடுங்கள். சொல் தவறுவது சுலபம்தானே. அண்ட சராச்சரமும் அவமதிக்கும் உங்களைத்தான். மீண்டும் ரகுவம்சத்து அரசன் என்ற போர்வையிலே மனம் போல பேசிவிடாதீர்கள். கைகேயி, அறியாயோ துன்பத்திற்கு வித்திடுவதோ? மிக மிக தெளிவாய் அறிவேன். பின் விளைவையும் அறிவேன். இல்லை இல்லை, இதை எப்படி தருவது? இது வரமா? கேட்க தகுமா? பெரிய வள்ளலாக, வாக்கு தவறாத உத்தமராக எந்த துணிச்சலில் எனக்கு சொன்னீர்கள்? பெற்றுக்கொள், எது வேண்டுமோ உன் இஷ்டப்படி கேள். தாங்கள் சிந்திக்கவில்லையா? தங்கள் பேச்சில் மயங்கும் கைகேயி ஏதோ ஆடை அணிமணிகள் கேட்பாளா என்ன? அரசே, நானும் ஒரு அரசனின் புதல்வி, ஒரு அரசனுடைய அன்பு மனைவி. நான் ராஜ்யத்துக்கும் குறைவாக கேட்டு விடுவேனோ? இது சிந்தனையை தொடவில்லையா? தொடத்தான் இல்லை, மனதில் தோன்றவில்லை. நிஜமாக உன் குற்றம் இல்லை. குற்றம் மனைவியின் அந்தரங்கமறியாத இந்த கொற்றவனுடையது. முல்லை
அழகிய அலங்கார மாலையாக கழுத்தில் அணிந்து கர்வப்பட்டேன். உன் சொல்லால் என்னை சீண்டுகிறாய். மன்னவா, சாதாரண மனிதனாக சங்கடப்படுகிறீர்கள். இணையற்ற வீரமுள்ள தாங்கள் தடுமாறுவதைக் கண்டு சிரிப்புத்தான் வருகிறது. நீ மட்டும் சிரிப்பதென்ன? இந்த அகிலமே என்னை கண்டு சிரிக்கப் போகிறது. என் மக்கள் சொல்வார்கள், இந்த முதியவன் நாயகியின் பார்வையில் அந்தகனாகிவிட்டதால் ராமனை போன்ற நற்பண்புள்ள மைந்தனையே வஞ்சித்து விட்டான் என்று. உண்மைதானே? என்ன பதில் சொல்வேன்? சொல்லுங்கள் மன்னா. உணர்ச்சி வசப்பட்டு உளறி இருப்பேன் என்று அது உறுதிமொழி ஆகாதே. இந்த நாயகிதானே தம் உயிரை காப்பாற்றினாள் அன்று. அதை நினைவுபடுத்தினாள் இன்று. இதே மன்னவர்தான் நன்றி உணர்விலே மனம் நெகிழ்ந்து வாக்களித்தீர்கள். இப்போது இந்த பேதை தம்மிடம் அந்த வாக்கினை பூர்த்தி செய்யுங்கள் என்று கேட்டால் தாம் அந்த புனித வாக்கினையே செயலாக்க மனதின்றி பதுங்குகிறீர்களா? இல்லை உண்மை சுடுவதால் தடுமாறுகிறீர்களா? நேர்மை இருந்தால் தங்கள் பதில் என்ன? சொர்க்கத்தில் ஓய்வெடுக்கும் உமது முன்னவர்கள் சொன்ன வாக்கினிற்கு எத்தனை மதிப்பு கொடுத்தார்கள். கைகேயி, புண்படுத்தும் வார்த்தையால் என்னை தாக்காதே, இதயத்தை தகர்க்காதே. பெண்களை தெய்வத்தின் வடிவம் என்பார்கள். அது பொய். குடும்பத்தையே கெடுக்கிறாள் இங்கு ஒரு பெண். படைத்தவனே, பெண் என்று இவளை நான் எப்படி நம்பினேன்? இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏன் மன்னவா? உங்கள் உயிர் வேண்டும் என்று கேட்கவில்லையே. ஏன் பரதன் உங்கள் மைந்தன் இல்லையா? நல்லது, தங்களின் அந்தரங்கம் புரிந்து விட்டது. நீங்களே கொடுத்த வாக்கினை நீங்களே காப்பாற்றப் போவதில்லை. கவனத்தை இங்கு வைத்து கேளுங்கள். ராமனுடைய பட்டாபிஷேகத்திற்கு முன்னால் தாம் தங்கள் கையால் தீயிடுங்கள் இவளுக்கு. இன்று அயோத்தியின் ஆச்சார வாசலில் இருந்து ராமன் வனம் செல்ல வேண்டும், அல்லது இந்த கைகேயி பிழம் செல்ல வேண்டும். கொற்றவரே, நாணயத்தையே மறந்து வரம் தந்து வார்த்தை தவறும் உங்களுக்கு மாலையிட்ட மனைவி என்று வாழ்வதை விட வாழ்வை முடித்துக் கொள்வதே நல்லது. பில்லம்பு தாங்குவேன், சொல்லம்பு தாங்க மாட்டேன். யார் இப்படி ஒரு மனமாற்றத்தை உன்னிடம் ஏற்படுத்தியது? யார் நம்மிடையே அன்புக்கும் நம்பிக்கைக்கும் விஷமிட்டது? பரதனும் ராமனும் உண்மையில் எனது கண்கள். உன் பரதனுக்கு ராஜ்யத்தை தர விரும்பினால் நான் மறுக்காமல் இருக்கிறேன். மைந்தன் ராமனுக்கு ராஜ்யத்தின் மீது ஆசை இல்லை. அவன் இதை எனது அவையிலேயே எடுத்துச் சொன்னான். பரதன் ராஜ்யம் ஆள விரும்பினால் விடுவதற்குள் பரதனுக்கும் சத்துருகனுக்கும் செய்தி அனுப்புகிறேன். இன்னொரு நாள் குறித்து பரதனுக்கு ராஜ்யத்தை அளிக்கிறேன். வனமு வந்து ராமனுக்கு வனவாசம் என்பதை உன் மனதிலிருந்து அகற்று. உன்னுடைய இரண்டாவது வரத்தை திரும்ப பெற்றுக் கொள்றானே, திரும்ப பெற்றுக்கொள். நடக்காது மன்னா, என்ன சொன்னாலும் நடக்காது. தாங்கள் தருவதாய் இருந்தால் சொன்ன இருவரமும் தர வேண்டும். மன்னா, நான் இன்று ராமன் வனம் போவதை காண வேண்டும். ராணி, உன் மன்னனின் சிரம் வேண்டுமா? சித்தப்படி உன் திருவடியில் வைக்கிறேன். ஆனால் ராமனை பிரித்து என்னை எவனிடம் சேர்த்து விடாதே. ராமனை பிரித்து விடாதே ராணி. மன்னா, ராமனிடத்தில் உங்கள் உயிர் இருந்தால் உயிர் மீது ஆணை வைத்து ஒரு வரத்தை எனக்கு தர வேண்டிய தேவைதான் என்ன? மிக்க அன்பாக பேசி மிகுந்த நாணயமாய் நடித்து எந்த நினைப்பில் தந்தீர்கள்? மானே, மலரே கேளாய், எது வேண்டினும் தரப்படும் என்றீர். மன்னர் தசரதரே, ரகுகுலத்தின் திலகமே, வாய்மை என்பதும் வாக்கினை காப்பதும் உங்கள் முன்னோருக்குத்தானா?
உயிரே போயிடினும் உறுதிமொழி தவறாது. மெய்யா பொய்யா வெறும் புகழ்ந்துரையா? என்னிடமே வேஷங்களா? அது பாசாங்கு, வெறும் சொல். இதுதான் இந்த மன்னவரின் சொந்த வடிவம். பதில் சொல்லுங்கள். படைத்தவனே, ஏறிப்படி என்னை துடிக்க வைத்து பார்க்கிறாய். எப்படி என் மகன் ராமன் முகத்தில் விழிப்பேன்? எந்த வாயினால் சொல்வேன்? ராமா, உனக்கு முடிசூட்டு விழா இல்லை என்று. ராமா.